ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி பௌர்ணமி மற்றும் ஆவணி அவிட்டமானது வருகிறது. இந்த மாதிரி அற்புத நன்னாளில் இந்த பௌர்ணமி நாள், அதாவது சந்திர பகவானின் பார்வையால் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு காத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணமானது வருகிறது. இந்த சந்திர கிரகணம் மிக மிக பயங்கரமான சிவப்பு நிறத்தை தோன்றக்கூடிய ஒரு சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிரகணத்துடைய தாக்கத்தாழம் கண்டிப்பாக 12 ராசி நேயர்களுக்கும் பல்வேறு விதமான தாக்கங்கள் ஏற்படும். ஸோ அதில் இன்னைக்கு சிம்ம ராசினியர்களுக்கு என்ன மாதிரி தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்பதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க. அதாவது இந்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமியாக இருக்கட்டும், ஆவணி அவிட்டமானது இருக்கட்டும், சந்திர கிரகணமானது இருக்கட்டும், இது மூன்றும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஓரிரு நாட்களில் வரும்பொழுது கண்டிப்பாக 1000 மாற்றங்களை நீங்கள் சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிரகணத்துடைய தாக்கம் உங்களுக்கு என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு என்பதை நம்ம விரிவாக பார்க்கலாங்க. ஸோ சிம்ம ராசி நேயர்களுக்கு என்ன நடந்திருக்கு என்று நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னாடி இந்த சந்திர கிரகணமானது எந்த நேரத்தில் தோன்றும், எந்த நேரத்தில் மறைகிறது, இந்தியாவில் பார்க்க முடியுமா என்று விவரத்தை பார்க்கலாம். ஜோதிடத்தில் கிரக பயிற்சிகள் மற்றும் சேர்க்கை எந்த அளவிற்கு முக்கியமாக நம்ம பார்க்குறோமோ அதே போலதான் இந்த கிரகணங்கள் குறித்தும் நம்ம என்ன நடக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தில் ஒவ்வொரு காலகட்டமும் பார்த்தீங்கன்னா கிரக பயிற்சி நடக்கும், இந்த மாதிரி சேர்க்கை கூட நடக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கு என்ன நடக்கும், என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் நம்ம தெரிந்து கொள்கிறோம். அதே போலதான் இந்த கிரகணமானது எப்பெல்லாம் வருகிறதோ அந்த சமயத்தில் கிரகணத்துடைய தாக்கம் நம்மளுடைய ராசிக்கும் பல்வேறு விதமான திருப்பத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த திருப்பங்கள் எப்படிப்பட்ட திருப்பங்களாக இருக்க போகிறது என்பதையும் நாம் பார்க்கலாங்க. அந்த விதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணமானது ஏற்கனவே நடந்து முடிந்தது. இன்றைய நாள் அதாவது ஆகஸ்ட் 28ஆம் தேதி சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் ஏற்கனவே நடந்து முடிந்ததுங்க. இது 2வது முறை வரக்கூடிய சந்திர கிரகணங்க. 2வது முறை வரக்கூடிய சந்திர கிரகணமாக இருந்தாலும் இதனுடைய தாக்கத்தால் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அதிசயங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்திரனின் ஒளி பொருந்திய பௌர்ணமி நாளில் ஏற்படக்கூடிய சந்திர கிரகணத்தால் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரகணமானது எப்போ தோன்றுகிறது என்று பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 28ஆம் தேதி காலை 6:53 மணிக்கு இந்த கிரகணம் தொடங்கி நண்பகல் 12:31 வரை இந்த கிரகணம் நீடிக்க உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆவணி பௌர்ணமி திதி, ஆவணி அவிட்டம் இந்த 2மே ஒரே நாளில் வரும்பொழுது இது முக்கியமான விரத நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த அற்புத நாளில் சந்திர கிரகணம் காலை நேரத்தில் தோன்றியுள்ளது. பகல் பொழுதில் இந்த சந்திர கிரகணம் ஏற்படுவதால் இந்தியாவில் பார்ப்பது கொஞ்சம் சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எதிர்பார்த்து நீங்கள் காத்திருப்பது கண்டிப்பாக வேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஆனால் இந்தியாவில் ஒரு சில பகுதிகளில் தெரியும் அப்படின்ற ஒரு சில ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்காங்க. ஆனால் பகல் நேரத்தில் தோன்றுவதால் தெரிவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரகண நேரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்று நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பாசிட்டிவான விஷயத்தை நிச்சயமாக நீங்கள் செய்யலாங்க. எந்த மாதிரி பாசிட்டிவான விஷயத்தை செய்யலாம் என்று கேட்கும் பொழுது, கிரகண நேரத்தில் இறைவனுடைய திருநாமத்தை நீங்கள் படிக்கலாம், திருப்புகழை உச்சரிக்கலாம், சிவபுராணம் படிக்கலாம். இந்த மாதிரி பாசிட்டிவான நூல்களை படிப்பது உங்களுக்கு மிகுந்த நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கிரகண நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தலாம். அது மட்டுமல்லாமல் இந்த பௌர்ணமி தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி தினத்தில் நீங்கள் தானம் தர்மங்களை செய்வது உங்களுக்கு மிகுந்த நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களால் முடிந்தால் இந்த மாதிரி தானம் தர்மங்களை செய்து வாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனை தொடர்ந்து இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தாலும் இந்த பௌர்ணமியுடைய தாக்கத்தாலும் கண்டிப்பாக சந்திரனின் பார்வையால் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகிறது என்பதை நம்ம விரிவாக பார்க்கலாங்க. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய அற்புதத்தை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது. அதாவது உங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா
உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி அதிசயங்கள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாகவே சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நேரம் குறிப்பாக சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாணவர்கள் இந்த ஒரு விஷயத்த நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஸோ என்னெல்லாம் நடக்க போகிறது என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் 27 மற்றும் 28ஆம் தேதிக்கு பிறகு இந்த கிரக பயிற்சிகள் மற்றும் சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் சிம்மராசினியர்களுக்கு வாழ்வில் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை நிறைய குழப்ப நிலையில கண்டிப்பாக நீங்கள் இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுடைய குழப்பங்கள் தீர்ந்து தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணித்துறையில் உங்களின் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் அனைவருடைய கவனத்தையும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உங்களுடைய சிந்தனைகள் எந்த அளவுக்கு நீங்கள் கவனச்சிதறல் இல்லாமல் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதில் பாசிட்டிவான நன்மைகளை நீங்கள் அடைய முடியும். மற்றவர்கள் அதை அதிசயமாக பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நெருக்கடியான சூழலிலும் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. அதாவது எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சிம்மராசினியர்கள் தன்னுடைய துணிச்சலாலும் தைரியத்தாலும் கண்டிப்பாக மீண்டும் எழுந்து வரக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. புதிய தொழில் சார்ந்த யோசனைகளை முன்வைக்க நீங்கள் தயங்காதீர்கள். ஸோ இந்த நேரத்தில் ஒரு சிறு தயக்கம் உங்களுக்கு உண்டாகும். ஸோ கண்டிப்பாக தயங்காமல் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நல்லபடியாக எடுப்பது உங்களுக்கு நல்லதுங்க. ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும் பொழுது, இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழல் நீங்கள் என்ன செய்தாலும் உங்களுக்கு சாதகமான முடிவை மட்டுமே தரும் என்பதால் இப்போ நீங்கள் இந்த மாதிரி செயல்களை கண்டிப்பாக செய்யலாங்க. மாணவர்களின் தன்னம்பிக்கை இந்த நேரம் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய நல்ல பலனையும் நீங்கள் பெறுவீங்க. வெளிநாட்டு பயணம் அல்லது வெளிநாடு சார்ந்த தொழிலுக்கு ஏதாவது முயற்சி செய்தீங்கன்னா இது தொடர்பான திட்டங்கள் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு பெற்று தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்ம ராசினியர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதையுமே கைவிடாமல் முயற்சி செய்து பார்ப்பது தான் இப்போ உங்களுக்கு நல்லது. ஸோ எவ்வேறு பெற்ற முயற்சியாக இருந்தாலும் கடினமான முயற்சியாக இருந்தாலும் கைவிடாமல் முயற்சியை மட்டுமே செய்து பாருங்க. அதன் மூலம் உங்களுக்கு சாதகமான பாசிட்டிவான பலன் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். ஸோ மறைக்காமல் இந்த மாதிரி விஷயத்த செய்திடுங்க. சிம்மராசினியர்களுக்கு ஆகஸ்ட் 27 பௌர்ணமியுடைய தாக்கத்தாலும் ஆகஸ்ட் 28 நடக்கக்கூடிய சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தாலும் என்ன நடந்திருக்கு என்பதை தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.